ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சப்பாத்தி அண்ட் சன்னா கிரேவி தான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அதுவும் நம்ம வீட்டில் இருக்க சில்லி பவுடர் அண்டு கரம் மசாலா மட்டும்தான், வேறு எந்த பவுடரும் இல்லாமல். இதுக்கு ஓவர் நைட் சோக் பண்ண சன்னா ஃபஸ்ட் நான் பாயில் பண்ணிக்கிறேன். லைட்டாக சால்ட் போட்டு நான் பாயில் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கசாவை நான் லைட்டாக வாட்டர் போட்டு நான் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது அப்படியே சைடில் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஓல்ட் ஸ்பைசஸை நான் ஆட் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகா போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமேட்டு சால்ட்டு, சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மசாலும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இந்த சன்னாவை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த மசால்ஸ் எல்லா இடத்துக்கும் இது ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், அதை ஊற்றி நல்லா கிண்டிக்கிறோம். நல்லா ஒரு கொதி வந்தோடனே எண்டில் கஸ்தூரி மெட்டியை ஆட் பண்ணி நம்ம இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.